Part 6 अंगूर கட்டி है அங்கூர்னா கிரேப்ஸு கட்டினா புளிப்பாக இருக்குது. அந்த கிரேப்ஸ் வந்து புளிப்பானது அப்படின்றது தான் இந்த லெசனுடைய டாபிக். இங்கே வந்து ஒரு ஃபாக்ஸ் இருக்குது. அது வந்து கொடியில் மேலே தொங்கிட்டு இருக்க திராட்சையை எடுக்க ட்ரை பண்ணுது. அதால் முடியலைன்னொடனே ஸோ அது நமக்கு கிடைக்காதுன்னு முடிவு பண்ணி அதெல்லாம் நல்லா இல்லை, அதெல்லாம் ரொம்ப புளிப்பானது அப்படின்னு சாக்கு சொல்கிறது தான் இந்த லெசனுடைய ஸ்டோரி. ஸோ கடின் ஷப்த் க்ரோத் கோவப்படுறது, கட்டே புளிப்பு, குச்சே அப்படின்னா கொத்து, அந்த பஞ்சு திராட்சை பஞ்சு, சலாயேங் அப்படின்னா ஜம்ப் பண்ணுறது, அங்கூர் அப்படின்னா கிரேப்ஸ். நெக்ஸ்ட்டு சப்தார்த் மீனிங்ஸ். லோம்டி ஃபாக்ஸ், பாக் கார்டன், அங்கூர் கிரேப்ஸ், ராத் நைட், சலாங் ஜம்ப், தர்த்தி எர்த், தக்னா டயர்ட், கட்டே சோர் புளிப்பான அப்படின்னு அர்த்தம். नेक्स्ट ड्रॉ द लाइन बिलो द एडजेक्टिव्स. विशेषण शब्दों के नीचे रेखना कीजिए. அதாவது அட்ஜெக்டிவ்னா என்னென்னா ஒரு சென்டென்ஸில் நவுனை பற்றி, அதாவது அந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை பற்றி ஏதாவது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுற வேர்டு தான் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ அது கலராக இருக்கலாம், சைஸாக இருக்கலாம், ஹைட்டு, அந்த மாதிரி ப்ரைஸ் பண்ண வேர்ட்ஸாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஏக் லோம்டி தே. ஏக் அப்படின்றது நம்பர் குறிக்குதா, ஸோ ஏக் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. பீலே பீலே அங்கூர் குச்சி லக்கட் ரகைத்தே. பீலே பீலே எல்லோ எல்லோ அந்த கலர், அது வந்து அந்த அங்கூர் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வேர்டு இல்லையா, அதனால பீலே பீலே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. வாக்கு சாரும் சார் நம்பர்ஸ், ஸோ அதை அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அங்கூர் கட்டேத்தே, அங்கூர் தான் இதோடைய சப்ஜெக்ட். அது வந்து புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, கட்டே. ஸோ அதனால் இந்த வேர்டை நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபில் அப். ஃபஸ்ட்டு ஒன் டேஷ் கோ கூபு கூபு லஹித்தி. ஸோ யாருக்கு ரொம்ப பசிச்சிச்சுன்னு கேட்குறாங்க. லோம்படி. லோம்படி இதோடைய ஸ்பெல்லிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஷனிங்காக இருந்துச்சுன்னா கடின் ஷப்தில் போய் ரெஃபர் பண்ணுங்கள், கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்கும். லோம்படி அந்த ஓநாய்க்கு ரொம்ப பசிச்சிச்சு. பேடு பர் அங்கூர் டேஷ் லஹட் சூத்தேத்தே. ஸோ அந்த மரத்தில் என்ன கொத்து வந்து தொங்குச்சுன்னு கேட்குறாங்க. அங்கூருக்கான கொத்து, அந்த குச்சின்னா கொத்துன்னு அர்த்தம். இதனுடைய ஸ்பெல்லிங்கோ கடின் ஷப்தில் இருக்குது. லோம்படினே டேஷ் லஹி, அது என்ன பண்ணுச்சு, அதை வந்து கிரேப்ஸை ரீச் பண்ணுறதுக்காக ஜம்ப் பண்ணுச்சு. ஜம்ப்புன்ற வேர்டுக்கு ஹிந்தியில் சலாங் சலாங். நெக்ஸ்ட்டு வக் பூரி தரக் தக் சுக்கேத்தி. ஸோ அது நிறைய ரொம்ப ட்ரை பண்ணுச்சு, பட் அதுக்கு கிடைக்கல. தக் தக்குனா வரை அப்படின்னு அர்த்தம், தரக் தக். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர். லோம்படி கைசீத்தி, அது எப்படி இருந்துச்சு லோம்படி. லோம்படி பூக்கி, அது ரா மாதிரி போட்டிருக்கீங்க, அது கா கிடைச்ச கா செகண்ட் கா. பூக்கி தீ, அது ரொம்ப பசியாக இருந்துச்சு. செகண்ட் கொஷின் வக்கு கஹான் ஜா பகுஞ்சி, அதுக்கு ரொம்ப பசியாக இருந்தனால அது எங்கே போச்சுன்னு கேட்குறாங்க. பாகுமே, பாக் அப்படின்னா தோட்டம். லோம்படினே கியா லஹட் ஹுயே தேக்கா, அது எதை பார்த்துச்சுன்னு கேட்குறாங்க அந்த கார்டனில். அங்கூர்னா கிரேப்ஸ். லோம்படி கியா கர் லவுட் கை, என்ன சொல்லிவிட்டு அது வீடு திரும்பிடுச்சு. அங்கூர் கட்டி ஹே, அதெல்லாம் ரொம்ப புளிப்பானது, அதனால் நமக்கு அது வேண்டாம் அப்படின்ட்டு அது கிரேப்ஸை வந்து எடுக்காமலே வீட்டுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்ட் 7 கடின் ஷப்த். கர்வ, பாவ், லட்கியாங், ஹேட்டி, பாக்கிய. ஸோ இந்த கடின் ஷப்தெல்லாம் எக்ஸாம்ஸ்க்கு வராது, ஜஸ்ட் நம்மளுடைய லெசன் நாலேஜ்க்காக இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சப்தார்த் மீனிங்ஸ். ஹம் வி, பாரத் இந்தியா, பேட்டி டாட்டர், பாக்ய லக், மாதா மதர், பிதா ஃபாதர், உபஹார் ஹெல்ப், கர்வ ப்ரவுட். ஸோ நெக்ஸ்ட்டு லிங்க் பதிலியை கொடுத்துருக்காங்க. லிங்க் பதிலியனா என்னென்னா, லிங்க்னா ஜெண்டர். ஸோ அவங்க மேல் வேர்ட் கொடுத்துருவாங்க, நம்ம ஃபீமேல் வேர்டு எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் மகன் அப்படின்னு அவங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்கன்னா மகள்னு எழுதணும். ராஜா அப்படின்னு கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா ராணின்னு எழுதணும். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் பார்க்கலாமா. பேட்டி பேட்டா, மகள் மகன், மாதா பிதா அம்மா அப்பா,
லடுக்கா லடுக்கி கேர்ள் பாய். லடுக்கானா பாய், லடுக்கினா கேர்ள். ஸ்திரீ புருஷ். ஸ்திரீனா பெண், புருஷ்னா ஆண். நெக்ஸ்ட்டு ரைட் சினானியம்ஸ் வேர்ட்ஸ், ரைமிங் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே சவுண்ட்ஸில் எண்ட் ஆகிற வேர்ட்ஸை நம்ம எடுத்து எழுதணும். பட்டாயேங், ஜலாயேங், சேவா, மேவா, உபஹார், அபஹார், சஃபல், விஃபல். நெக்ஸ்ட்டு வச்சன் பதிலியே. வச்சன் அப்படின்னா நம்பர்ஸ்ன்னு அர்த்தம். சிங்குலரில் கொடுத்துருவாங்க, நம்ம ப்ளூரலில் மாற்றணும். பேட்டியாங், பேட்டி. மகிழாயேங், மகிழானா பெண், பெண்கள்னு கொடுத்துருக்காங்க. ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க, நம்ம சிங்குலரில் மாற்றி எழுதணும். மகிழாயேங், மகிழா. லடுக்கி யாங், அந்த யாங்கை மட்டும் தூக்கிடணும். ஏங்கு யாங்கெல்லாம் தூக்கிடணும். லடுக்கி. மாதா ஏங், மாதா. நெக்ஸ்ட்டு உத்தர் தோ. உத்தர்னா ஆன்சர், தோனா கொடு, ஆன்சர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. கியா ஹமே பேட்டி பேட்டே மே உத்தர் அந்தர் கர்னா சாகியே. அந்தர் அப்படின்னா டிஃப்ரென்ஸ். இன்றைக்கி முன்னாடி காலத்துலலாம் ஆண்கள் வந்து வேறு மாதிரி இருக்கணும், பெண்கள் வேறு மாதிரி இருக்கணும், பெண்கள்லாம் படிக்கக்கூடாது, அப்படிலாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அது எதுவுமே கிடையாது. பெண்களும் எல்லா துறையிலையுமே ஒர்க் பண்ணுறாங்க, ஃப்ளைட் ஓட்டுறாங்க. ஸோ எல்லாருமே 2 குழந்தைங்களுமே நம்ம ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, நம்ம பையனுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டணுமா அப்படி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் நஹி, இல்லை. எல்லாருமே எல்லாமே பண்ணலாம், பையன் பண்ணக்கூடாது பொண்ணு பண்ணக்கூடாதுலாம் கிடையாது அப்படின்றாங்க. ஹம் பேட்டியோம் கே கைசே ஆகே படுத்தே ஹை. ஸோ நம்மளுடைய பெண்கள் இன்றைக்கி என்ன செஞ்சு எல்லாத்துலேயும் முன்னேறுறாங்க அப்படி கேட்குறாங்க. ஸோ அந்த காலத்தில் பெண்கள் படிக்க வைக்காதனால நிறைய கஷ்டங்கள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஏன்னா அவங்க வந்து அறியாமையினால் நிறைய கெட்ட விதெல்லாம் உண்மை நம்பி ஏமாந்துடுறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி எல்லா கேர்ள்ஸையும் படிக்க வைக்கிறாங்க, எல்லாத்துலேயுமே தெளிவாக இருக்காங்க. ஸோ அதனால் படித்தனால தானே இந்த தெளிவு அவங்கக்கிட்ட வருது. அதுதான் இங்கே ஆன்சராக நம்ம சொல்லணும். படா லிகாக்கர், படித்து எழுத தெரிஞ்சுக்கிட்டனால பெண்கள் எது உண்மை எது பொய், யாராவது நம்மளை ஏமாற்ற ட்ரை பண்ணாங்கன்னா இல்லை நம்மளை ஏமாத்துறாங்கன்னு முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏமாறாமல் தடுத்துக்கிறாங்க இல்லையா இப்போது. அதனால் பெண்கள் படிக்கிறது ரொம்ப முக்கியம்னு இந்த லெசன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.